பார்ட்டியுடைய புதுவை மாநிலத்துடைய தலைவரும் இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய புதுவை மாநில தலைவர் மரியாதைக்குரிய எம்பி செல்வ கணபதி அவர்களே, இங்கே வரவேற்பை ஆற்றிருக்கின்ற மகிழா மோர்ச்சாவுடைய தலைவி மரியாதைக்குரிய சகோதரி ஜெயந்தி அவர்களே, எனக்கு முன்னர் மிக சிறப்பான முறையிலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி மரியாதைக்குரிய ஐயா V.S. சந்தோஷ்ஜி அவர்களே, நம்முடைய எப்பொழுதும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் பிரபாரி தேர்தல் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய நிர்மல்குமார் சுராராஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச் செயலாளர் மோகன்குமார் அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் V.P. ராமலிங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு அவர்களே, புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய எல்லாருடைய பேரை சொன்ன ரொம்ப நேரம் ஆகும், அதனால யாரும் கோச்சிக்க வேண்டாம். இல்ல துணைத் தலைவர்களே, செயலாளர்களே, பொதுச் செயலாளர் மௌலி தேவன் அவர்களே, மாவட்ட தலைவர்களே, மண்டல தலைவர்களே, அணியினுடைய தலைவர்களே, பிரிவுடைய தலைவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய பல்வேறு பொறுப்புகளிலே பொறுப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னோடி தலைவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மரியாதைக்குரிய தலைவர் நரேந்திர மோடி அவர்களும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் J.P. நட்டா அவர்களும் அன்பிற்குரிய தலைவர் திரு சந்தோஷ்ஜி அவர்களும் மரியாதைக்குரிய தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும் உங்கள் முன்னால் இன்றைக்கு பாராளுமன்ற வேட்பாளராக உங்கள் முன்னால் என்னை நிறுத்தியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன் இந்த நன்றி அப்படின்னு சொன்னா, எந்த நம்பிக்கையோடு என் மீது நம்பிக்கை வைத்து பாராளுமன்ற தேர்தலிலே உங்களிடத்திலே என்னை நிறுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதனால தான் இந்த நன்றி சொல்றேன். ஏன் சொன்னா உங்களுக்கு தெரியும், நான் இருக்கிற இந்த அரசுல தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தில் மரியாதைக்குரிய என்ஆர்ஐ தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்தில் உள்துறை அமைச்சராக இருப்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அப்படி அமைச்சராக இருந்தாலும் கூட இன்றைக்கு பாராளுமன்றத்திற்கு வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று ஆலோசனை எழுந்த நேரத்தில் எல்லாம் மிக தீர ஆலோசித்து என் மீது நம்பிக்கை வைத்து, புதுவை மாநில மக்கள் மீது நம்பிக்கை வைத்து
என்ஆர் காங்கிரஸ் தலைவர் மீது நம்பிக்கை வைத்து, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த வேட்பாளராக என்னை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு நான் என்றென்றைக்கும் நான் நன்றி கடன்பட்டவராக நான் இருப்பேன் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு மரியாதைக்குரிய சந்தோஷ் அவர்கள் நாம் நம்முடைய தேர்தல் பணியை எவ்வாறு களப்பணி ஆற்ற வேண்டும் என்பதை உங்களிடத்தில் தெளிவாக எடுத்து சொன்னார்கள். என்னென்ன தேர்தலில் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களிடத்தில் தெளிவாக எடுத்து சொன்னாங்க. அதையே நான் மீண்டும் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் பல நேரங்களிலே நீங்கள் எல்லாம் இன்றைக்கு தேர்தலிலே பணி செய்து, கட்சி பணி செய்து அனுபவப்பட்டவர்கள் நீங்கள் இங்கே இருக்கின்றீர்கள். எப்படி தேர்தல் பணியாற்ற வேண்டும், எப்படி கட்சி பணியாற்ற வேண்டும், எப்படி மக்களை அணுக வேண்டும் என்ற அனைத்து விஷயங்களையும் தெரிந்தவர்கள் நீங்கள். அதனால் நான் உங்களுக்கு அதிகமாக சொல்லாமல் ஓரிரு கருத்தை மட்டும் நான் உங்களிடத்தில் இருந்து பகிர்ந்து கொண்டு நான் விடைபெறலாம் என்று இருக்கிறேன். ஏன்னா நீங்களும் ரொம்ப பசியா இருக்கீங்க, கிட்டத்தட்ட உடனே அதாவது பசியா இருக்கு. ஆனால் ரொம்ப நேரம் நான் உங்களை காக்க வைக்காம ஓரிரு விஷயங்களை மட்டும் உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டு என்னுடைய பேச்சை நான் முடிக்கலாம் என்று இருக்கின்றேன். ரெண்டே விஷயம்தான். நாம மக்கள்கிட்ட கொண்டு செல்கின்ற பொழுது சந்தோஷ் அவர்கள் வீடு வீடாக சென்று நாம் வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள். அப்படி நாம் வாக்குகளை சேகரிக்கின்ற பொழுது நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய அணுகுமுறை மிக தெளிவாக இருக்க வேண்டும். அந்த அணுகுமுறையிலே தான் நம்முடைய வாக்கை நாம் பகர்வதற்கு அது எளிதாக இருக்கும். எனவே அந்த அணுகுமுறை என்பது நமக்கு முக்கியம். நாம் ஒரு நோட்டீஸ் கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, அவர்கிட்ட பேசுவதாக இருந்தாலும் சரி, அவர்களை பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்க வைப்பதாக இருந்தாலும் சரி, அந்த அணுகுமுறை என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அது பார்த்தீங்கன்னா நம்முடைய பாடி லாங்குவேஜ், நம்முடைய சொல், நம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நமக்கு ஓட்டு போடக்கூடாது நினைக்கிறத கூட மாற்றணும். அப்படி இருக்கணும். அப்பதான் நாம் நம்முடைய எதிர்காலத்திற்கு நாம் வெற்றி பெற முடியும். என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு விதத்துல கான்பிடண்டா இருக்கிறேன். நாம் வெற்றி பெற்று விட்டோம். அது வாழ்க்கை அதுக்காக நம்ம படுத்தலாமா? படுக்கக்கூடாது. நம்முடைய எண்ணம், நம்முடைய லட்சியம், நம்முடைய சிந்தனை மாற்று கட்சி வேட்பாளரை, எதிரணி வேட்பாளரை டெபாசிட் செய்ய வேண்டும். நம்ம கைது பேசல, அது நமக்கு முக்கியம் அல்ல. எதிரணி வேட்பாளரை டெபாசிட் செய்வதுதான் நாம் செய்கின்ற, நாம் இவ்வளவு நாள் கட்சி செய்வதற்கான அர்த்தமாக இருக்கும். இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு என்ன முடியும்? நீங்களும் நானும் இரவு பகல் பாராத பல நேரங்களிலே நம்முடைய கட்சியினுடைய கூட்டங்கள் எப்பப்பெல்லாம் நம்ம அழைக்கின்றார்களோ அப்பெல்லாம் உடனடியாக வந்திருந்து கட்சி என்ன வேலை செய்யுதோ அதை நாம செஞ்சிருக்கோம். அப்படி அதை செய்கின்ற பொழுது இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு இன்னைக்கு நாம ஜெயிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டோம். அது இல்ல, எதிரணி வேட்பாளரை டெபாசிட் செய்து நாம் ஜெயிக்க வேண்டும். அதுதான் நமக்கு டார்கெட். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் மக்களுக்கு சொல்வது ரெண்டே விஷயம் தான். ஏன் பாரதிய ஜனதாவிற்கு வாக்களிக்க வேண்டும், ஏன் காங்கிரசுக்கு வாக்களிக்க கூடாது? ரெண்டு விஷயம் தான், வேற ஒண்ணு அதிகமாக சொல்ல தேவை. ரெண்டே விஷயம் சொல்லணும். இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த 10 ஆண்டு காலம் மக்களுக்கு செய்த சாதனைகளை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்முடைய புதுவை மாநிலத்தில் 3,65,000க்கு மேற்பட்ட மத்திய அரசுடைய பயனாளிகள் இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் இருந்திருக்கிறார்கள். அது எந்த விஷயத்திலாக இருக்கட்டும், அது ஆயுஷ்மான் பாரதா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனாவாக இருக்கட்டும், அது செல்வமகள் திட்டமாக இருக்கட்டும், அது எல்பிசி கேஸ் சிலிண்டராக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நம்முடைய கரிப்பயன் அன்னை யோஜனா திட்டமாக இருக்கட்டும், இப்படி எந்த திட்டமாக இருந்தாலும் நம்முடைய விவசாயிகளுடைய அந்த கௌரவ திட்டமாக எந்த திட்டமாக இருந்தாலும்
இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் நம்முடைய பாரத திட்டத்தால், பாரதிய ஜனதா கட்சியுடைய திட்டத்தால் அனைவரும் பயனடைந்திருக்கிறார்கள். அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நிறைய பேருக்கு இது யார் கொடுத்தாங்கன்னு தெரியாமல் இருக்கு. அதை மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதே போல நம்முடைய புதுவை மாநிலத்தில் மரியாதைக்குரிய என்ஆர்ஐ தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம், என்ஆர் காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்த இந்த அரசாங்கம் தேர்தலுக்கு எந்த வாக்குறுதியை கொடுக்கணுமோ அந்த வாக்குறுதியை எல்லாம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே நாம் ஒவ்வொரு